வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா general terms that are used in Java. ஜாவால யூஸ் பண்ணக்கூடிய சில general terms பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். போன வீடியோல நம்ம வந்து programming structure in Java அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் ஜாவால எழுதிக்கலாம், அது பேசிக்கா ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு என்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து எழுதணும், கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும், ஃபைல் நேம் எப்படி இருக்கணும், மெத்தட் நேம்ஸ் எப்படி நம்ம வந்து நேமிங் கன்வென்ஷன்ஸ் அதை பத்தி நம்ம பார்த்தோம். மெயின் ஃபங்க்ஷனை எங்க எழுதணும்னு பார்த்தோம். இப்போ ரன்னிங் ப்ரொசீஜர் கம்பைல் பண்றதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அது ரொம்ப ஈஸியா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம டேர்ம்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் குட்டி குட்டி டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம் ஜாவால, அதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ என்னோட சி வீடியோ வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இதுல உள்ள எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சது எக்ஸப்ட் மாடிஃபையர்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். மாடிஃபையர்ஸ் அண்ட் பேக்கேஜ் தவிர மீறி பாருங்க, கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், ஐடென்டிஃபையர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், டேட்டா டைப்ஸ், லிட்ரல், வேரியபிள்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம இதுல பார்த்துடலாம். பார்க்கலாமா? ஸோ ஜாவா கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வேர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், சில நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். Keywords are reserved words used in the languages. So languageல யூஸ் பண்ணக்கூடிய reserved words தான் என்னது keywords. So ஜாவாவை பொறுத்த வரைக்கும், சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 32 keywords இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் அதை விட கூடுதலா இருக்குது. இதான் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இந்த keywords தான். ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வேரியபிள் நேமாலாம் இல்லை கிளாஸ் நேமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண கூடாது. They are reserved words. அவ்வளவுதாங்க. ஸோ over each keywords has special meaning. ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் மீனிங் உண்டு, அதையும் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் நல்லா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இந்த ஐடென்டிஃபையர் பற்றியும் நம்ம சியில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பார்க்காதவங்க எங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஐடென்டிஃபையர்ஸ்ங்கிறது என்னன்னா டோக்கன்ஸ் ஆர் நேம்ஸ் which represents names of variables, methods, classes and interfaces. ஸோ ஒரு வேரியபிளுக்கு, ஒரு மெத்தடுக்கு, ஒரு பேக்கேஜுக்கு, ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு, ஒரு கிளாஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பேரு தான் என்னது ஐடென்டிஃபையர். இப்போ என்னோட ஐடென்டிட்டி என்ன, முத்து. ஸோ எனக்கு ஆதார் கார்டு நம்பருக்கு ஒரு நம்ம யூனிக் நம்பர் இருக்கு, தட் இஸ் மை ஐடென்டிஃபையர் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஐடென்டிஃபையர்னா என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபை இஸ் நத்திங் பட் a token which represents a name of variable. ஜாவா பொறுத்த வரைக்கும் a name of variable, method, classes and interfaces and package. அதே மாதிரி பாத்தீங்கன்னா identifiers is created with a combination of letters, alphabets, dollar, underscore. So it must begin with either a letter or alphabet, அப்படி இல்லைன்னா underscore யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரேரா டாலர் யூஸ் பண்ணிப்போம். And it can be followed by letters and numbers. இப்போ ஐடென்டிஃபை வைக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், டெஸ்ட் அப்படின்னு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்தோம் இல்லையா? ஸோ it must begin with either an alphabet or underscore. Rarely we will use dollar symbol also. அவ்வளவுதாங்க. அண்ட் டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பட் டிஜிட் வரலாம். இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணலாம், கிளாஸ் டெஸ்ட் 1 அப்படின்னு கிரியேட் பண்ணலாம், நம்பர் 1 கொடுத்து கிளாஸ் டெஸ்ட் 8 அந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ் அண்ட் we cannot use keywords as identifiers. அதை நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா? இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வேற எதுக்கும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்படி யூஸ் பண்ண கூடாது. அவ்வளவுதாங்க, சிம்பிள், ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். இப்போ சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டேட்டா டைப்ஸ் படிச்சிருக்கோம், primitive data types and abstract data types அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி வந்து டேட்டா டைப்ஸ் முதல்ல என்ன, டேட்டா டைப்ஸ் ஆர் keywords used to define the type and size of data that are stored in the entities such as constant, variables and arrays. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இப்பவும் நீங்க வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. Data types என்ன, keywords used to define the type and the size of data that are stored in entities
such as constant, variables and arrays. ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய என்ன டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கணும், என்ன சைஸ் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுக்கு தான் எதை யூஸ் பண்றோம், டேட்டா டைப்பை யூஸ் பண்றோம். பிகாஸ் நான் ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா ஐ வில் மேனிபுலேட் டேட்டா. ஒரு ப்ரோக்ராம்னாலே என்ன, obtaining data from the user, processing the data and outputting the data இல்லையா? ஸோ அதுதான் அவுட்புட், ரிசல்ட் அவுட்புட் பண்றோம். ஸோ அப்போ இந்த டேட்டாவை வந்து நான் கண்டிப்பா வந்து மேனிபுலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா to represent the data I need variables, arrays, constant இந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ அப்போ அந்த வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கணும் அப்படின்னா I will use data type. Because what type of data I am going to process, what is the size of the data that I am going to process, that is declared by the data type. So Java provides us 8 type of data type. 8 type of data type. என்னென்ன 8 types அப்படின்னா boolean, அதோட சைஸ் வந்து 1 bit, அதாவது 0 இல்லைன்னா 1 அந்த மாதிரி. 0னா false, 1னா true, அவ்வளவுதான். டிஃபால்ட் வந்து false. அது மாதிரி byte, அதுல வந்து 1 byte of information ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா char, அதுல வந்து 2 bytes. char வந்து இப்போ C ல பாத்தீங்கன்னா char வந்து 1 byte அப்படின்னு பார்த்துப்போம். இங்க char வந்து 2 byte. ஏன் அப்படின்னா இது யூனிகோட் கேரக்டர் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணுது, அதனால இது வந்து 2 bytes அப்படின்னு சொல்றோம். கேரக்டருக்கு என்ன எவ்வளவு bytes, 2 bytes. ஷார்ட் அப்படின்னு ஒரு இன்டிஜர் டைப், அது 2 bytes. இங்க int வந்து 4 bytes. இப்போ C ல வந்து int வந்து 2 bytes, இங்க int வந்து என்னது 4 bytes. long வந்து 8 bytes, அங்க long வந்து 4 bytes தான் பார்த்தோம், இங்க long வந்து என்னது 8 bytes. float வந்து என்னது இங்க 4 bytes, அங்கேயும் 4 bytes தான். double 8 bytes, same, equal. easy தானே? So I'm not comparing this to C, but நம்ம C ஏற்கனவே வீடியோஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதனால நான் அதை வந்து கம்பேர் பண்ணி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. So Java supports these primitive data types. These are all primitive data types. அவ்வளவுதான், simple. அதனால Java supports for literals. Literalங்கிறது ஒன்றும் இல்லை, values that doesn't change. Values that doesn't change. So அங்க வந்து நம்ம C பொறுத்த வரைக்கும் constant அப்படின்னு படிச்சிருப்போம். Literals are values that doesn't change in the life cycle of the program. என்னென்ன லிட்ரல்ஸ் இருக்குன்னா இன்டிஜர் லிட்ரல், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல், பூலியன் லிட்ரல், கேரக்டர் லிட்ரல், ஸ்ட்ரிங் லிட்ரல், அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை பத்தி நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து C ல வந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகைன், அதை மறுபடியும் ஃபுல்லா ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க C ல வந்து கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ரொம்ப சிம்பிள். வேரியபிள். So variable நம்ம already discuss பண்ண ஒண்ணுதான். So variable is an entity whose value can be modifiable. இப்போ constant னா it's a value that is not changed இல்லையா, that get never changed. But ஆனா variables வந்து can be modified. The value of the variable can be modifiable. So variables is an entity which holds value, and the value of the variable is temporary. Variables are used to store and manipulate data during the execution of the program. Program execution ஆகிறப்ப வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், மேனிபுலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா எதை யூஸ் பண்றோம், வேரியபிளை யூஸ் பண்றோம். And the values of the variable are temporary because it is lost when the program's execution comes to end, or the program's execution is over, or the program's execution is terminated. என்ன நடந்தாலும் ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா வேரியபிள்ஸ் எல்லாமே ஓவர், முடிஞ்சது. So it is temporary. So variable is a name used to locate memory அப்படின்னு சொல்லலாம். Yes. So நம்ம வேரியபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா மெமரியை வந்து மெமரி அலோகேட் ஆகும், நம்ம அந்த மெமரியை லொகேட் பண்றதுக்கு தான் அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்றோம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. According to Java, there are 3 types of variables. There are 3 types of variables. First one வந்து என்னன்னா local variables. So if a variable is declared inside a block, inside a method, it is called local variable because it is accessible only within the method, within the block where it is declared. எந்த பிளாக்குக்குள்ள டிக்ளேர் ஆயிருக்கோ அந்த பிளாக்குக்குள்ள மட்டும் தான் accessible.
இல்ல எனக்கு வந்து கிளாஸ் on the whole அந்த கிளாஸ்க்கே accessible இருக்கணும் அப்படினா that is instance variable. So instance variables are declared inside the class but outside of the methods. மெத்தட்ஸ்க்கு வெளியே கிளாஸ்க்கு உள்ள நம்ம டிக்ளேர் பண்றது என்னது instance variables. So class variables are static variables which are initially instantiated only once regardless of the instances that are created to the class. So the class எத்தனை instance create பண்றோமோ அதுக்கு தனித்தனியா create ஆகாது, காமனா create ஆகும். அது என்னன்னா class variables, அத static variables னு சொல்லுவோம், which are rarely used. அத நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். So இப்போதைக்கு according to Java there are three types of variables: local variable, instance variable, class variable. அவ்வளவுதாங்க, ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 important in Java, modifiers. Because the modifiers are keywords used to define the scope of class, field, method and interface. So ஒரு கிளாஸ் ஓட ஸ்கோப்பை டிஃபைன் பண்றதுக்காகட்டும், இல்லைன்னா ஒரு மெம்பர் டேட்டா அதாவது ஃபீல்டோட ஸ்கோப்பை டிஃபைன் பண்றதுக்கு, ஒரு மெத்தடோட ஸ்கோப்பை டிஃபைன் பண்றதுக்கு, ஒரு இன்டர்ஃபேஸோட ஸ்கோப்பை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா மாடிஃபயர்ஸை யூஸ் பண்றோம். ஈவன் பேக்கேஜோட ஸ்கோப்பை டிஃபைன் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்றோங்க. ஸோ இந்த மாடிஃபயர்ஸ் வந்து நீங்க வந்து இப்போ சில வந்து ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்டோரேஜ் கிளாஸஸ் ஆர் யூஸ் டு டிஃபைன் த ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள், accessibility இல்லையா? ஸோ அதே தான் இங்க மாடிஃபயர்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மாடிஃபயர்ஸ் ஆர் access modifiers, non-access modifiers. So the access modifiers they are used to define the accessibility. So அது என்னென்ன modifiers இருக்கு அப்படின்னா default, private, protected, public. default வந்து none modifier அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா that is default. அது போக private, public, protected. அது என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி வீடியோக்கள்ல டீடைலா பார்க்கலாம். நம்ம non-access modifiers அப்படின்னா used to define some functionality other than the accessibility. accessibility போக அடிஷனலா ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி, சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை கொடுக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா the non-access modifiers யூஸ் பண்றோங்க. என்னென்ன non-access modifiers இருக்கு அப்படின்னா final, abstract, synchronized, volatile, transient and strict. ஸோ இதுல வந்து final, abstract, synchronized வந்து நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். volatile, transient and strict are rarely used. அவ்வளவுதாங்க, சிம்பிள். So modifiers எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா to define the scope of the class and field, method, interfaces. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். அதுல access modifiers, non-access modifiers இருக்கு. access modifiers என்ன பண்ணுது? It is used to define the accessibility. அது default, private, protected, public அப்படி நாலு டைப் இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். non-access modifiers are used to define some additional functionalities other than accessibilities. அவ்வளவுதான். ஸோ அது என்னென்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள்: final, abstract, synchronized, volatile, transient and strict. ஸோ அதில் நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது சில விஷயங்கள் என்ன, final, abstract, synchronized அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். and volatile, transient, strict வந்து rarely, very rarely used. அவ்வளவுதாங்க, ஈஸி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா package. that is also one of the important term in Java. ஜாவோட ஒரு important term package. so packaging என்ன அப்படின்னா is nothing but a namespace that helps to organize classes and interfaces based on their behavior. இப்போ ஜாவா, இப்போ சில நம்ம header files படிச்சோம். header file என்ன? It's a file which consists of function declarations. அப்போ ஒரே ஒரு header file தான் இருக்கா? இல்ல, we use different types of header files. ஏன் different type of header files யூஸ் பண்றோம்? why different types of header files are given? Based on the behavior of the functions, they have been categorized and put in the separate header files. அப்படிதானா? So string oriented functions எல்லாம் string.h, இப்போ file oriented functions file.h, math oriented functions math.h, console input output functions இது conio.h, standard input output functions are stdio.h, library functions stdlib.h.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஜாவாவை பொறுத்த வரைக்கும் based on the behavior. அப்ப ஜாவா வந்து நம்ம பார்த்தோம், it provides number of libraries. It provides number of libraries in the form of API, and libraries are having built-in classes. நிறைய built-in classes தருது. அதை யூஸ் பண்ணி நம்ம அழகா எல்லா டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸும் டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், ஒரு நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம், இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் எழுதிக்கலாம், மொபைல் அப்ளிகேஷன் எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதிக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய பில்ட்-இன் கிளாஸஸ் வந்து ஜாவா ப்ரொவைட் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ரோக்ராம் வந்து எழுதிக்கிடுறோம். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து they have been categorized into packages. அது எல்லாமே வந்து எப்படி ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா packages குள்ள இருக்கு. Based on the behavior of the classes, they have been categorized into number of packages, different packages. So package is a namespace that helps to organize classes and interfaces based on their behavior. இல்ல classes மட்டும் தானே சொல்றோம், அதனால இன்டர்ஃபேஸ் பத்தி நம்ம டீடைலா பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா package consists of collection of related classes and interfaces. எப்படி நம்ம header filesனா collection of related function declarations, அதே மாதிரி package is a container, it's a namespace which contains related classes and interfaces. அவ்வளவுதான், simple. So அதாவது நான் இப்ப சொன்னேன் பாருங்க, இந்த லைன்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். Java provides a very huge class library in the form of packages through which applications are easily developed. அதுவே பாருங்க, the hierarchy and specification of these library is known as Java Application Programming Interface. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம டேர்ம்ஸ் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஐடென்டிஃபையர்னா என்னன்னு பார்த்தோம், கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர், லிட்ரல், வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்து என்ன பார்த்தோம், வேரியபிள்ஸ்க்கு அப்புறம் வந்து modifiers, package. இதுல modifiers and packages are new. So if you have learned C, the other things are well known. எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல modifiers and package is new, they are new. அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லைங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.